அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். இப்போ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த திமுக சார்ந்த புகழேந்தி அவர் தான் வந்து இங்கே வேட்பாளராக இருந்தார். அவர் இறந்ததுனால வந்து இங்கே இடைத்தேர்தல் வருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்னியூர் சிவாவை நிப்பாட்டுறாங்க. இப்போது மீண்டும் வந்து ஆளுங்கட்சியாகி இருக்க திமுகவே வந்து அதிகாரத்தை கொடுக்க போறீங்களா, இல்லை மாற்றா ஒரு கட்சிக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா எந்த கட்சிக்கு நீங்கள் கொடுப்பீங்க? கண்டிப்பாக மாற்றம் வேணும் தானே. அதுவும் இப்போ இருக்கிற முதல்ல வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு இப்போ அங்கீகாரம் பெற்று முதல்ல தேர்தலை சந்திக்கிறாங்க நாம் தமிழர். அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். கண்டிப்பாக மாற்றம் தேவை தான். ஏன்னா ஜென்ரேஷன் மாறுது இல்லைங்களா, எல்லாருமே எதிர்பார்க்குறோம். பணம் இல்லாமல், ஒரு பெரிய சப்போர்ட் இல்லாமல், கேண்டிடேட்டு இந்த பெரிய ஒரு பின்புலம் இல்லாமல் வராங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. போன எலெக்ஷன் வரைக்குமே இல்லாத இப்போது தெருவரியாக வராங்க. ரொம்ப வளர்ந்துட்டு வராங்க. கண்டிப்பாக மாற்றம் வேணும்னு நினைக்கிறோம். ஜெயிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி. இது வரைக்கும் இல்லாத ஒரு அரசியல் விதிமுறை இருக்கும்னு நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸாக இருக்கிறதால அவங்களுடைய நோக்கங்கள் திட்டங்கள் எல்லாமே புதுசாக இருக்குது. வரவங்க வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் இல்லாமல் இவங்க தனியாக இருக்கிறாங்க. எல்லாருமே அவங்களோட கோட்பாடாக இருக்கட்டும், கொள்கைகளாக இருக்கட்டும், லஞ்சம் இல்லாமன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லஞ்சம்ன்றது தூய அரசியல்ன்றாங்க. அதுவே ஒரு ஆச்சரியம் தானே. அதை சொல்கிறது இல்லாமல் கடைப்பிடிக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, மற்ற கட்சிக்கு மீட்டிங் போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், போட்டுட்டு போயிடுவாங்க. அந்த வேஸ்டேஜ் பாட்டிலு ஸ்வீட்டு அது இதுன்னு அப்படியே கிடக்கும். ஆனால் நாம் தமிழர் போட்டால் மட்டும் அதை க்ளீனாக எடுத்து போட்டுட்டு அவங்க ஆளுங்களே இருந்ததோட நீட்டாக வச்சுட்டு போகிறாங்க. இதுவே ஒரு புதுசான ஒரு மீட்டிங் தானே. மற்ற மீட்டிங்கில் வந்து பிரியாணி கோட்ரு அது இதுன்னு போனாலும் கூட அது இல்லாமல் பணம் இல்லாமல் வந்து சேராங்களை தவிர்த்து அந்த கரெக்டாக நீட்டாக நடக்குது பாருங்கள். அதுலேயே ஆச்சரியமாக இருக்குது. நான் நிறையா பார்த்துக்கேன் இடையில. இந்த தூய்மை நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஆட்சி போடக்குள்ள அவங்க மீட்டிங் போட இந்த தூய்மை இருக்க மாட்டேங்குது. இந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக தூய்மை இருக்குதுப்பா. வணக்கண்ணா. இப்போ நாம் தமிழர் கட்சியிலேயே உங்களோட பிடிச்சது என்னண்ணே? அவங்க கொள்கை, அவங்க கோட்பாடு. இப்போ நமக்கு இப்படி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர்ன்றதே பெரிய விஷயந்தான். அதுக்கு கட்சி பேரே நாம் தமிழர்ன்றதுல அப்போ எல்லோரும் ஒன்று தானே. இப்போ எந்த ஒரு ஜாதி அரசியல் அப்படியெல்லாம் மீறி தான் இந்த நாம் தமிழர்ன்றது வந்து எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக இவங்க தொடர்ச்சியாக வந்து 13 ஆண்டுகளாக தனித்து நிற்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெரிய விஷயண்ணா, உண்மையிலே பெரிய விஷயம். இப்போ கேப்டன் எடுத்துட்டா கூட அவர் வந்தார், ஒரு கூட்டணி வச்சார், வளர்கிற மாதிரி தெரிஞ்சுது, அப்படியே அடக்கிட்டாங்க. இப்போ தனித்து நிற்க எவ்வளோ பேர் அடக்குறாங்க. இருந்தாலும் திமிர் எழுதுற மாதிரி நாம் தமிழடா யார் வந்தாலும் நான் பார்த்துறேன். ஓட்டர்ஸ் குறையில தவிர ஏறின்னு தான் இருக்குது. இப்பயும் சொல்கிறேன், நான் நாம் தமிழ் தான் போடுவேன். நான் வெளிப்படையாக சொல்லிக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன இந்த டைம் என்ன தோணுது அப்படின்னா, பாகிஸ்தான் முன்னாள் பிளேயர் பேர் தெரியல, அவர் வந்து பாலிடிக்ஸ் இறங்கும்போது நீங்கள் என்ன ஆட்சி பிடிச்சிடுங்க அப்படின்னு கேட்டவங்க தான். அப்போ அவர் சொன்ன பதில் வந்து என்னுடைய ஓட்டர்ஸ் எல்லாம் ஸ்கூலில் இருக்காங்க, நான் கண்டிப்பாக அந்த இடத்த வருவேன்னு சொன்னார். அதே போல் 15 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு வந்துட்டார். இப்போ அண்ணனுக்கும் அப்படி தான். எல்லாருமே ஓட்டர்ஸ் வந்து ஸ்கூல்லேயும் காலேஜ்லாம் இருக்காங்க. முதல் வாக்காளர்கள் தான் இவங்களோட ஓட்டர்ஸ். அதனால் கண்டிப்பாக 2026 கண்டிப்பாக வந்துடுவாங்க, வரணும்னு வேண்டிக்கிறேன். இப்போ இளைய தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதனால் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவு இருக்குமா? இல்லை, நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைண்ணா. ஆனால் பாதிப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரசிகர் ஓட்டர்ஸ் வந்து ரொம்ப மாறலை, அதனால் பாதிப்பு இல்லை. அது நல்லா. ஏன்னா கூட்டணி அமைச்சாக இன்னும் பலம் அதிகமாகும். இருந்தாலும் நாம் தமிழுக்கு வாக்கு சதவீதப்படி இன்னும் எகிரிக்கிட்டு தான் இருக்கும். அது அரசியல் விஜய் வந்தாலும் வரலனாலும் இது கொஞ்சம் வேறு மாதிரி தான் போகும். இவங்க தொடர்ச்சியாகவே 13 ஆண்டுகளாக தனிச்சே நிற்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு என்ன பலவீனம்? வாக்குச்சாவடி எண்ணிக்கை தானே பலம். இன்னும் பலம் வாக்குச்சாவடி எண்ணிக்கை தான். சதவீதம் ரொம்ப நாலேஜ் பர்சனாக யோசிக்கிறது என்னென்னா, தலைவன் ஓகே, ஆனால் கூட்டணியில் போகிறதால கோட்பாடுகள் டிஸ்டர்ப் ஆகுமோன்ற மாதிரி இருக்குது. ஆனால் வணக்கம்மா. வணக்கங்க. இப்போ விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தல் நடக்குதுங்க. உங்களுடைய வாக்கு யாருக்காக இருக்கும்? நான் மைக்கு சின்ன போடலான்னு இருக்கிறோம். ஏமா மைக் சின்னத்துக்கு போடணும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் விலைவாசி ஓவராக இருக்குங்க. சரிங்க. நீங்கள் மைக்கு சின்ன யாருன்னு தெரியுமா? யாருங்க? இந்த அவர் தான் பேர் தெரில, ஆனால் மைக்கு சின்ன தான் போட போகிறோம். சரிங்கம்மா. ஏன் உங்கள் பிள்ளைங்கள்லாம் எத்தனை பேருங்க? 2 பசங்க. 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? ஒரு பையன் வேலைக்கு போகிறான், ஒரு பையன் உடம்பு சரியாமல். பசங்க சொல்லி நீங்கள் போடுறீங்களா, இல்லை நீங்களே விருப்பப்பட்டு மைக் சின்னத்துக்கு வாங்க? இல்லை, பசங்க தான் சொன்னாங்க. பசங்க சொன்னாங்களா? ஆமாம். சரிங்கம்மா. நாம் தமிழர் கட்சியோட சின்னம் தான் மைக்கு சின்னம். சரி. சரிங்களா? சரிங்க, நன்றிங்க.